சார் ஒரு மாற்றுத்திறனாளி தான் ஒருத்தர்னால வார்த்தைகளால பாதிக்கப்பட்டேன் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவர் எப்படியெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும் சார்? பொதுவாகவே அந்த நிறுவனத்தில் இருக்கிற ஒரு கிரீவன்சஸ் கமிட்டி இருக்கும். அந்த கமிட்டியை ஒரு கமிட்டியில் எழுத்து மூலயமா புகார் கொடுக்கலாம். அதுக்குண்டான ரிசீட்டும் வாங்கிக்கலாம். இல்லை இமெயில் பண்ணலாம். இல்லை ஒரு ரெஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பலாம். இல்லை யாராவது கூட ஒரு சாட்சியை வச்சுக்கிட்டு கூட பண்ண முடியும். ஒரு நகலில் கையெழுத்து வாங்கிக்கலாம். ஒரு ஸ்டேட்டு இல்லை இருக்கிற டிசபிலிட்டி கமிஷனர் இருப்பாங்க. அந்த கமிஷனர்கிட்ட புகார் கொடுத்தா அவர் எல்லா உதவியும் செய்வார். லேபர் டிபார்ட்மெண்ட்லையும் நம்ம பண்ண முடியும். அடுத்தது ஜென்ரலாக போலீஸ் அதில் கூட பண்ண முடியும். போலீஸில் நீங்கள் 100க்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஆபத்தில் இருக்கிறேன், இந்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னு கூட நீங்கள் தாராளமாக சொல்ல முடியும். அந்த இடத்துலையும் எஃப்ஐஆர் பதிவு பண்ணி அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கிறது உண்டான வாய்ப்பு இருக்குது. மேலும் இது நம்ம மக்களுடைய ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று இருக்குது. நம்மளுடைய சக மனிதர் யாரோ ஒருத்தர் ஒரு சின்ன டிசபிலிட்டியில் இருக்கார் அப்படின்னு வரும்போது அவங்கள இந்த மாதிரி தரக்குறைவாக பேசுகிறதோ, அவங்கள ஒரு சமமாக நடத்தாமல் அவங்கள ஒரு கீழான ஆளாக நடத்துறது மாதிரி அதெல்லாம் பண்ணுறது மாபெரும் தவறு, குற்றம். முக்கியமாக அப்படி செய்யாமல் மக்களாகிய நாம் நம்ம மனம் திருந்தி இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அதை செய்யாதீங்க. இனிமே